வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் 1 kg பிரியாணி தான் செய்கிறேன். அதனால் நல்லா ஆயில் சுட்டதும் நெய்யும் நல்லா கரைஞ்சி வந்துட்டு ஆயில் சுட்டதும் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் 4ஐயும் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு அந்த பிரிஞ்சி இலையும் போட்டுறணும். பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 4 பச்சை மிளகாய் போடணும். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். எல்லாமே நான் டீஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். 2 அதையும் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்து நம்ம வதக்கினா தான் சட்டியில் அடி பிடிக்காது, இல்லைன்னா வேகமாகவே அடி பிடிச்சிரும். அப்புறம் வந்து இந்த நான் எதுக்கு ஒரு ஸ்பூன் தான் நான் வந்து வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த கலர் வந்து அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் நிற்கும். அதனால தான் நான் வரமிளகாத்தூள் இப்போயே போட்டிருக்கேன். இந்த எண்ணெயிலே போட்டு இது பண்ணுறேன். இப்போ நான் 2 தக்காளியாக சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இது நாட்டு தக்காளினால நான் 2 தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரவும் தான் அடுத்தடுத்து நம்ம எல்லாமே போடணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ புதினா மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா வதங்கின பின்னாடி தான் கொத்தமல்லி போடணும். நல்லா புதினாவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதெல்லாம் வதக்கின பின்னாடி பிரியாணி மசாலா நான் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலாவை எடுத்திருக்கேன். ஏன்னா இது அவ்வளோவா காரம் இல்லை இந்த பிரியாணி மசாலா, அதனால் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அது தயிரையும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கிடணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த எண்ணெய் ஃபுல்லாக இப்போ ஒன்றாயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்படி நம்ம கையை விடாமல் வதக்கணும், ஏன்னா நம்ம அந்த அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்து விட்டு வதக்குனா தான் இதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு 1.5 ஸ்பூன் மட்டும்தான் நான் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம என் தண்ணியெல்லாம் ஊற்றின பின்னாடி பார்க்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை வந்து அப்படியே போட்டுருங்க. இதுலேயும் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டு சேர்த்துருக்கிறதுனால நம்ம அளவாக தான் எல்லாம் மிளகாத்தூள் போடணும். நான் இப்போ 1 kgக்கு தான் அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் வதக்கி விடுங்க. அப்படின்னா தான் வந்து இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த இது வேகாது. இப்போ நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 5 minutes later. இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இப்போ வந்து நான் 1 கிலோவுக்கு நான் இது பண்ணாலும் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எதில் அரிசி எடுக்கிறோமோ அதில் வந்து ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப்பு தண்ணி. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு கொதி வரவுமே அரிசி அள்ளி போட்டு தேவையான அளவு உப்பை ஊற்றி அதுக்கு மேலே லெமன் புழிஞ்சு விடணும். நான் லெமன் புழிஞ்சு விட்டதை காட்டினா தெரில, அந்த கிளிப் இதாயிடுச்சு. இப்போ சரி பார்த்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு. தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு விட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ கொதித்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுருங்க. நான் தம் போடுறதுக்கு இப்படி தான் இதில் பண்ணி வச்சுருக்கேன்.
நல்லா அது ஃபுல்லாக தண்ணி நெப்பி அது மேலே தம் போடுற மாதிரி ரெடி பண்ணுற பாருங்கள். தண்ணி ஊற்றி அது மேலே வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. வெந்த பின்னாடி தான் தம் வச்சுருக்கேன். நான் அந்த கிளிப்பும் இல்லை. இப்போ A எடுத்து few பார்ப்போம் எப்படி moments later. இருக்குதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நம்மளுக்கு அவுட்புட்டு. கொத்தமல்லி ஏதாவது அடி பிடிக்காமல் வந்துருந்துச்சு. சுவையான பிரியாணி ரெடி. இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் அதை மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அவுட்புட்டு. சிக்கன் 65 போதும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.